சிப்பி வாங்க போகிறோம். அந்த 1 ரூபாயா? இதை ஃப்ரை பண்ண வீக் டே விலாக் தான். ஸ்நாக்ஸ் அழிச்ச கேரட் ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனதர் வீக் டே விலாக் தான் இன்றைக்கி. ஸோ நான் வந்து காலையில் இன்றைக்கி லேட்டாக தான் இருந்துச்சு, அதனால் கடகடன்னு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நேந்திரப்பழ ரோஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாட்டு ஒரு தாளித்த கேரட் ரைஸும் பொட்டேட்டோவை வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். கவர் பண்ணி லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து குட்டீஸை ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறேன். நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, சவர்டோ ஸ்டார்டர் இருக்குல்ல, அதை வந்து மகாவும் சவர்டோ ப்ரெட் வேணும்னு சொன்னாங்க. அதனால் சவர்டோ ஸ்டார்டர் ஃப்ரிட்ஜில், இது வந்து நான் எப்போ பண்ணது, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஸ்டார்டர், அதை நேற்று நைட்டு வெளியே ஈவினிங் போல் வெளியே எடுத்து வச்சு ஃபீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ சவர்டோ ப்ரெட்டு மட்டும் நம்ம உடனே பண்ணிட முடியாது. நைட்டு ஆரம்பித்தேன்னா இப்போது ஸ்டார்டர் ரெடி. இன்றைக்கி ப்ரெட் டோ வந்து நீட் பண்ணுவேன், நாளைக்கு தான் பேக் பண்ணுவேன். ஸோ 3 day ப்ராசஸ். அதனால தான் சவர்டோ வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து லாங் ஃபெர்மெண்டேஷன், அதனால் உங்களோட பிளட் சுகரை வந்து ஸ்பைக் பண்ணாது. ஓகே, ஸோ அது ரெடி. இது அப்புறமாட்டு வந்து தான் இது பண்ணணும், டோ வந்து பிசையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ லஞ்ச் பண்ணுறதுக்கு இடையில எனக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி என்னோடய எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏஜ் ஆகும்போது நம்ம வந்து ஸ்கின் கேருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. இப்போ கடந்த ஒரு 3 months நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு விசிபிளாக ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்னோட 2nd பாட்டில். இவங்களோட ப்ராடக்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களோட ஸ்கின் கேர் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப எலாபரேட் ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப பேசிக் தான். ஆஸ் அ விமனா ஸ்கின்னில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் தாங்க. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய ரீசன்னால வரலாம். சில பேர் வந்து வெளியே ரொம்ப வெயில் எக்ஸ்ப்ளோஷர், சன் எக்ஸ்போஷர் இருக்கும், அதனால வரும். சில பேத்துக்கு வந்து பிம்பிள், ஆக்னே ப்ராப்ளம் இருக்கும், அதனால வரும். சில பேத்துக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், அதனால கூட டார்க் ஸ்பாட்ஸ் வரும். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் போதும். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் 100% ஆர்கானிக்காக சோர்ஸ் பண்ண டர்மரிக் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் 10% கிளைகாலிக் ஆசிட், 2% நியாசினமைடு இருக்குது. இது நேச்சர் அண்ட் சயின்ஸோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஹிமாலயாவோட இந்த ஃபேஸ் சீரம் ஸ்வாரசா டர்மரிக் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால அது நேச்சுரலாக உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடும். இதோட ஃபார்முலா ரொம்ப லைட் வெயிட், அதனால உங்கள் ஸ்கின்ல இது ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 30% ஆஃப் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து இதை ஹிமாலயாவோட வெப்சைட், அவங்களோட ஆப்பு, நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். லஞ்ச் வேலை இப்போ தான் முடித்தேங்க. இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ரெசிபி நான் எடுக்கல, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு. கோவக்காவை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எண்ணெயில் வந்து நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் தயிரில் உப்பு மட்டும் போட்டு கலந்துட்டு அந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை போட்டு நல்லா கலந்துட்டேன். ஃபைனலாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பச்சடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து புதினா துவையல். ஸோ புதினா துவையல் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு வண்டி போச்சு, சவுண்டாக இருந்துச்சு, அதனால். இது வந்து எண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா நல்லா வதக்கிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே புதினாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புளியும் உப்பும் வெல்லமும் வச்சு அரைச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கு அடுத்து இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா சொரக்காய் இருக்குல்ல, சொரக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு பால் கறி மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு இதுவும் வச்சுருக்கேன். சதீஷோட ஆசை நம்ம சிப்பி வாங்க போகிறோம். அப்பாவோட ஆசைக்கு சிப்பி வாங்கியாச்சு. சதீஷோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுதுடா. ஆக்சுவலி அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ண சிப்பியும் வச்சிருக்காங்க, அவிச்ச சிப்பியும் வச்சிருக்காங்க, ராவும் வச்சிருக்காங்க. பாத்தியா? சோ க்ளீன்ட் வேணும்னா கூட நீங்க க்ளீன்ட் வாங்கிட்டு போகலாம். க்ளீன்ல அந்த 1 10 ரூபாயா? ஓ சரி சரி. அப்ப 20 தான் வாங்குனியா நீ? இங்க பாரு கூட வாங்குடா. அதான் நிறைய போட்ட மாதிரி இருந்து 1 10 ரூபான்னு சொல்லுங்க. 10 ரூபாய்க்கு 3 இருக்கும். 1 10 ரூபால 10 ரூபாய்க்கு 3 உனக்கு இல்ல இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆமா அது இவ்ளோ நாளா பாக்கும்போது இஞ்சி நினைச்சியா? நம்ம சிப்பி மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து க்ளீன் பண்றது எப்படின்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது. ஸோ இப்படி தான் இருக்குமானே எனக்கு தெரியல. ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன், ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மண்ணெல்லாம் நிறைய இருக்குது. அதனால நான் இந்த அவுட்டரில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ நிறைய பேர் இப்போ தான் சிப்பி மீன் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது ஆக்சுவலி மீன் தானே, ஒரு வெரைட்டி தானே, இப்படி தான் இருக்குது. இந்த ஷெல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி ஒரு ஆல்கே மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து குக் பண்ணி இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், இது ஆல்ரெடி நீங்கள் வாங்கும்போதே ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுருங்க. ஏன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். க்ளோஸ்டாக இருந்தால் தான் அது வந்து நல்லது. ஓப்பனாக ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ லேஸாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி, இதெல்லாம் வந்து சிலது தான் இலக்க வரும், சிலது வந்து இலக்க வராது. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட சிப்பி எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ்னா வந்து அந்த அவுட்டர் அந்த ஷெல் எல்லாமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படியும் நம்ம வந்து இதை திருப்பி அடுத்து வந்து க்ளீன் பண்ணுவோம். குக் ஆனதுக்கப்புறம் உள்ள ஃப்ளஷ் எடுத்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இவ்வளோ ஒரு பெரிய பாட்டில் தண்ணி மட்டும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கிற சிப்பி அளவுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னு வைங்களேன், அந்த சிப்பியோட ஷெல் வந்து திறந்துடும். அது திறக்கிற வரைக்கும் தான் நம்ம அதுக்கு வேண்டி தான் பாயில் பண்ண போகிறோம். ஏன்னா பாயில் பண்ணி உள்ள ஃப்ளஷ் எடுத்து நம்ம திருப்பி வரட்டுவோம், இந்த ரோஸ்ட் மாதிரி பண்ணுவோம். அதனால இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து இந்த க்ளீன் பண்ணது வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதை திறந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுருங்க. இந்த மாதிரி உடஞ்சி இருக்குன்னு வைங்களேன், இதையும் தூர போட்டுருங்க. சரியா? இந்த ரெண்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அண்டு ஒவ்வொரு சிப்பி நீங்கள் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுத் வந்து ஓப்பனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படின்னா இது வந்து டன். இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ வடிகட்டியாச்சு. இனி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உள்ள அந்த ஃப்ளஷ் எடுத்துடலாம்.
ஸோ நம்மளோட சிப்பி க்ளீன் பண்ணி நான் வடிகட்டியாச்சு. இது எப்படி உள்ளே இருக்கிறத எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ஏதாவது இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அதை புல் பண்ணி போட்டுருங்க. இதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் சில பேர் வந்து இந்த இன்னொரு இதை வச்சு இந்த இதை இலக்குவாங்க. ஆனால் நம்ம கையை வச்சு இலக்குனாலே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சிப்பி எல்லாமே நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். இதில் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும்னு இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்படி ஓப்பனாக இருக்கும், இன்னொன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட் வந்து இருக்குல்ல, அதை வந்து ஒரு கத்திரிக்கோலோ இல்லை கையை வச்சு நீங்கள் வெட்டினாலே வந்துடும். ஸோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இதை வெட்டி எடுத்துருங்க. அது வந்து ஒரு மாதிரி அது யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த கருப்பு இது இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்மளோட சிப்பி மீனை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி இதுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இத்தினூண்டு பவுலில் இவ்வளோண்டு சிப்பி, அதோட வேஸ்ட்டை பாருங்கள், இந்த ஒரு குண்டா நிறைய இருக்குது. ஸோ அதுதான் சிப்பி வந்து பார்க்கறதுக்கு நிறைய இருக்கும், பட் அதை க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன், ஏன்னா எனக்கு அந்த ஃபிஷ்ஷி ஸ்மெல் வந்து போகணும். அதனால சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இடித்தது, ஸோ கொஞ்சமாக உப்பு, ஒரு கை நிறைய கருவேப்பிலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா வறுத்துருவோம். ஸோ இதை நிறைய மாதிரி குக் பண்ணுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ லேசாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு லேசாக ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு தள்ளிக்கொம்பைக்கு தள்ளு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிப்பி மீனை ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு மணம் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு இது அப்படி லோ ஃப்ளேம்லேயே கிடக்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் இல்லை 8-10 நிமிஷமே ஆகும், அது வரைக்கும் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட மசில்ஸ் ஃப்ரை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா அழகாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள். நான் ஒரு 8-10 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணேங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஊரில் இது கிடைக்குமான்னு சொல்லுங்கள். கிடச்சிச்சின்னா நீங்கள் எப்படி இதை சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். சதீஷ் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க.